கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:4. ஒரே ஒரு பகுதியை மட்டும் நாம் வாசிக்கிறோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனிக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவாய் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், எவ்விதமாக அவர் வழி நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. ஒரு சாட்சியோடு நான் இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கல்லூரி மாணவன் கல்லூரிக்காக தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, தன் தகப்பனாரும் தன் மகனும் தன் வீட்டிலிருந்து ஒரு குழம்பின எந்த கல்லூரிக்கு சேரலாம் என்று சொல்லி ஒரு குழப்பத்திலே இருந்த பொழுது, சரி ஒரு திருநெல்வேலி பட்டணத்திலே ஒரு காலேஜுக்கு போகலாம் என்று சொல்லி அவன் பிரயாணப்பட்டு போகிறான். ஒரு ட்ரெயினில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த செய்தித்தாளிலே இந்த வசனம் இருக்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனப்பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று இந்த செய்தித்தாளிலே அந்த வசனம் இருக்கிறது. எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவன் அதை வாசித்து விட்டு விட்டான். பிறகு கல்லூரிக்கு செல்லுகிற வகையிலே போய் இந்த இடத்துல போய் மற்றும் ஒரு பஸ் பிடித்து மற்ற அந்த காலேஜுக்கு போகிற இடத்திலே போக வேண்டும். அவன் அந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது எல்லாம் உடனே கண்டக்டர் சொன்னார், இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க அப்படின்னோடனே இந்த மகனும் அவனுடைய தகப்பனாரும் இறங்கி விட்டார்கள். இறங்கின பொழுதுதான் தெரிந்தது, அவன் செல்ல வேண்டிய கல்லூரி இன்னும் 13 கிலோமீட்டர் உள்ளது என்று சொல்லி. சரி வந்து விட்டோம், இந்த காலேஜுக்கு போகலாம் என்று சொல்லிட்டு அந்த காலேஜில் அவர் தகப்பனாரும் அவன் போகும் பொழுது, அந்த கல்லூரியை சந்திக்கும் பொழுது இந்த நுழைவாசலிலே இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலை இருந்தது. அதுக்கு மட்டுமல்ல உள்ளே போனான். உள்ளே போன பொழுது அந்த அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, அறிவிப்பு பலகையிலே இந்த வசனம் எழுதியிருந்தது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று. அப்பொழுதுதான் தெரிந்தது, கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அழைத்து வந்திருக்கார். சரி போகலாம் என்று சொல்லி அந்த காலேஜுக்கு போய் அந்த ஃபீஸ் எல்லாம் விசாரித்த பொழுது, வருடத்திற்கு 20,000 ரூபாய் மட்டும்தான் என்று சொல்லி அந்த காலேஜ் ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு ஆஃபரோடு சொன்னாங்க. சரி சொல்லி அந்த மறுபடியும் ஏற்கனவே ஒரு காலேஜை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காலேஜுக்கு மறுபடியுமாக போனான். அந்த காலேஜில் போய் கேட்டபொழுது அவர்கள் கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் இதனுடைய ஃபீஸ் வருடத்திற்கு என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது, கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கல்லூரியில் இறங்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. பாருங்கள், அவன் எந்த திட்டத்தோடு போனான் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்படித்தான் நாமும் ஒரு சில சமயங்களிலே தேவனுடைய வழிநடத்துதலை குறித்து நாம் ஒரு சில சமயங்களிலே நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். குழம்பாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்து போவோமானால், இந்த வார்த்தையின்படி நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை வழிநடத்துவேன் என்று இந்த வார்த்தையின்படி அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 55வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்கிறார். அப்படி என்றால் நாம் தேவனுடைய வழிக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவன் நேர்த்தியான நீதியின் பாதையிலே அவர் நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகினால் தான் சங்கீதக்காரர் தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, நம்மில் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். நம்மளுக்கு குடும்பத்திலே அநேக ஒரு சில காரியங்கள், விதமான குழப்பமான காரியங்கள் பொதுவாக எல்லாருக்கும் வருவதுண்டு. ஆனால் அந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு பிரியமான வழியிலே என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி, ஏனென்றால் நாம் அவருடைய பார்வைக்கு
அருமையாய் இருக்கிறபடினாலே, நம்மை அவர் சிநேகிக்கிறபடினாலே, அவர் நம்மில் அன்பாய் இருக்கிறபடினாலே, நம்மை அவருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு ஆலோசனை தந்து அவருடைய வழியிலே நம்மை நடத்தி செல்வார். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவிதமாய் நடத்தி செல்வார். ஆயினால் தான் சொல்கிறார் ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே செல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்படி என்றால் காதுகள் கேட்கக்கூடிய வசனத்தையும் சொல்லுவார். இவ்விதமாக நமக்கு வெளிப்படை தன்மையாக ஒரு சில வசனத்தின் மூலமாக அதை உறுதிப்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆகினாலே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறோம். நாம் கனம் பெற்றவர்களாயிருக்கோம். அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாயிருக்கோம். அவருக்கு பிரியமானவர்களாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி சங்கீத வார்த்தை சொல்லுகிறபடி 23வது சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார் என்றால் அவரை மேய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மேய்ப்பர் நம்மை நீதியின் பாதையிலே, செம்மையான பாதையிலே, பசும்புல் பாதையிலே, அவருடைய மேய்ச்சலிலே நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களையும் அவ்விதமாய் நடத்தி செல்ல ஒரு தேவன் உண்டு. உங்களை ஒரு சிநேகிக்க ஒரு நேசர் உண்டு. ஒரு அன்பு இயேசு கிறிஸ்து உண்டு. நம்முடைய சிநேகிதர், மூத்த சகோதரர், பிரதான ஆசாரியர் என்று பலவிதமான அவரை பற்றி நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தேவன், நமக்கு வழிநடத்துகிற தேவன், ஆலோசனை சொல்லுகிற தேவன் நமக்குள் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பாதையிலே நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பாதைகளிலே நிச்சயமாய் அவருடைய சித்தத்தின்படி உங்களை அவருடைய பாதையிலே நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய பாதையிலே, நீதியின் பாதையிலே, செம்மையான பாதையிலே என்னை நடத்தி செல்லும் என்று சொல்லி நான் உம்முடைய மேய்ப்பராக, ஆண்டவரே உம்முடைய சிநேகிதராக, நண்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பாவாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே எங்களை வழிநடத்தும், ஆலோசனை சொல்லும் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் தரிசனங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின் தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் ஒருமுறை சொன்னதை மாற்றி சொல்லுகிறவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் பிதாவாகிய தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரே என்னுடைய வழி உம்முடைய வழியாக இருக்கட்டும் அப்பா, என்னுடைய நடத்துதல் உம்முடைய நடத்துதலாக இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமானால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பான, ஒரு செம்மையான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு பரிசுத்த ஆவியானவரிலே நடத்தப்படுகிற நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். நிச்சயமாய் உங்களை நடத்தி செல்வார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களாயிருக்கிறீர்கள், கனம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். உங்களை அவர் சிநேகிக்கிறார், உங்களை நடத்தி செல்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.